வணக்கம் மக்களே. சங்கடகரா சதுர்த்தி இது பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடியது. தேய்பிறை சங்கடகரா சதுர்த்தி என்று சொல்லக்கூடியது. இந்த தேய்பிறை சங்கடகரா சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை எல்லோரும் வழிபட வேண்டும். ஏன் வழிபடணும், எப்படி வழிபடணும், அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சங்கடங்களை தீர்க்கக்கூடியது சதுர்த்தி, சங்கடகரா சதுர்த்தி. இது ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும். அதே நட்சத்திரங்கள், அந்த திதியில நட்சத்திரம் வருது, அதுவும் ஒவ்வொரு விதமான பலத்தை கொடுக்கும். சப்போஸ் ஒரு சங்கடகரா சதுர்த்தி உங்களுடைய நட்சத்திரத்துல வந்துச்சுன்னா, இல்ல அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி உங்களுடைய ராசியாக இருந்தாலும் சரி. இப்ப அஸ்வினி பரணி கிருத்திகை, இதுல நீங்க அஸ்வின்ல பரணி கிருத்திகை மூலம் எது பிறந்தாலும் மேஷராசி அப்படி எடுத்துக்கலாம். அப்படி அந்த ராசியிலேயோ உங்க நட்சத்திரத்திலேயோ அப்படி ஒரு சங்கடகரா சதுர்த்தி வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய தடை இருக்குங்க. பெரிய சங்கடம், அடிக்கடி உங்களுக்கு சங்கடமான ஒரு நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. காரிய முடக்கம் இருக்கு, தொழில முடக்கம் இருக்கு, திருமணம் ஆகல, குழந்தை இல்லை, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க, பிரச்சனைகள், சங்கடங்கள், கஷ்டங்கள் எப்படிமா இருக்கட்டுமே, பிரச்சனை, கடனா கூட இருக்கட்டும், இது குறைய வேண்டும், சரியாக வேண்டும், நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு சதுர்த்தியில, சங்கடகரா சதுர்த்தியில உங்க ராசியோ இல்ல உங்களுடைய பிறந்த நட்சத்திரமோ வந்தா, எனக்கு ராசி நட்சத்திரமே தெரியலங்க அப்படின்னாலும் பரவாயில்லை, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி நாள்ல நீங்க செய்ய வேண்டியது, ஒரு தேங்காய் வாங்கிருங்க, நல்ல முத்துன தேங்காயா இருக்கட்டும். அப்படிப்பட்ட தேங்காயை வாங்கி ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க வாங்கி வச்சிருங்க, உங்களுடைய வீட்டுல வச்சிருங்க. தேங்காயை நீங்க கையில வச்சுட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி வீட்டுல வச்சிருவீங்க. மறுநாள் சதுர்த்தி காலையில எந்திரிச்சு, சதுர்த்தினா மாலை நேரத்துல வழிபடக்கூடியதா சிறப்பு. அப்ப காலையில சூரிய உதயத்துக்கு பிறகு குளிச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து, அதாவது ஒரு 10 மணிக்குள்ளங்க, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரமா சூரிய உதயத்துல கூட இதை பண்ணலாம். தேங்காயை உங்க இரு கையில இப்படி வச்சிருக்கணும். குடும்பி, அந்த குடும்பி இருக்குல்ல, அது சூரியனை பார்த்த மாதிரி இருக்கும். இப்படி வச்சுண்டு உங்களுடைய பிரச்சனைய, கஷ்டங்களை நீங்க எப்படி ஒரு காதுல சொல்லுவீங்க, அது போல அந்த காதா நினைச்சு, யாருடைய காதா நினைச்சு, விநாயகப் பெருமானுடைய காதாக நினைத்து அவர்கிட்ட சொல்றது போல நீங்கள் பேச வேண்டும், சொல்ல வேண்டும். உங்க பிரச்சனையை போல சொல்லணும். இத சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சாயந்தர வேளையில சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு, நல்லா தெரிஞ்சுக்கிறணும், இதை நோட் பண்ணிக்கிறணும், சூரியன் மறைந்து இரவு வரும் நேரம் ஒரு 6:30 மணிக்கு மேல 8 மணிக்குள்ள நீங்க பண்ணலாம். 8:30 மணி வரைக்கும் எடுத்துக்கிறோம். அதுக்கு மேல கோயில் 9 மணிக்கு சில கோயில் அடிச்சிடும். 8:30 மணி வரைக்கும் கோயில் இருக்கும். நீங்க ஒரு கோவிலுக்கு சென்று அந்த விநாயகருடைய ஆலயமாகவும் இருக்கலாம், இல்ல அந்த ஆலயத்துல விநாயகரும் இருக்கலாம். இல்லைங்க கோயிலே இல்லைங்க, முச்சந்தி இல்லாம விநாயகர் இருக்காரு, தெருவோரமா இருக்காரு, கண்டிப்பா இங்க வாய்ப்பு இருந்தா அதை பயன்படுத்திக்கிறோம். சரிபாதியாக உடைக்க வேண்டும். நீங்க உடைக்கும் போது நொறுங்கிருச்சு, இல்ல செதறி போச்சு, கோணல் ஆயிருச்சு அப்படின்னால், அல்ல எண்ணெய் ஊற்ற முடியாத அளவுக்கு ஆயிருச்சு அப்படின்னா ஓரமா வச்சிடுங்க. அடுத்த மாசம் முயற்சி பண்ணுங்க. நீங்க உடைக்கும் போதையே நீங்க சொன்ன குறைகள் எல்லாம் வெகு சீக்கிரத்திலேயே தீர்ந்து விடும். அப்படின்னா அழகா அம்சமா உடையும். கொஞ்சம் அப்புறம் குடும்பியை பிச்சிருங்க. குடும்பியை பிச்சுண்டு அந்த இடத்துல விளக்கு ஏத்துறதுல ட்ரே இருக்கும், சின்ன அகல் வாங்கி அது மேல தூக்கி வச்சா நிற்கும், இல்லை சாயும் இல்லையா, அதனால ஒரு பிடிக்கு அந்த ஒரு அகல் மேல வச்சா நின்றுக்கிறோம். சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க, இல்லைன்னா பசுனை, சுத்தமான பசுனை தேங்காய் எண்ணெய் பெஸ்ட். அப்படி அந்த தேங்காய் எண்ணெயை வாங்கி அந்த 2 தேங்காய் மூடியிலையும் நிறைய ஓரளவுக்கு வலிஞ்சு வெளியில வராத அளவுக்கு அந்த தேங்காய் இருக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கு, அந்த அளவுக்கு நீங்க அந்த 2லையும் ஊத்தணும். அதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கிறோம், ஏன்னா மங்களகரமா இருக்கணும். பஞ்சு திரி, நூல் திரிலாம் போட்டுறக்கூடாது. நூல் திரி போட்டே அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தேங்காயும் சேர்ந்து எரியும். தேங்காய் எரியப்படாது. நீங்க விளக்கு ஏத்துறீங்க இல்லையா,
தேங்காய் எரிஞ்சிடக்கூடாது. அந்த பஞ்சு திரி என்ன ஆகும், அந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பஞ்சு திரி எரியும், அதுக்கப்புறம் நின்றும். நீங்க பஞ்சு திரி ஏற்றுனவங்க நல்லா பார்த்துருப்பீங்க, பஞ்சு திரி அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் தான் எரிஞ்சிருக்கும், அந்த எண்ணெயை மட்டும் எடுத்துக்கிறோம். நூல் திரி அப்படி இல்லை, எண்ணெயும் காலி பண்ணும், அந்த திரியும் காலி பண்ணும், அதுல இருக்கக்கூடிய அந்த தேங்காயவும் சுட்டு எரிக்கும். இதுல மெயினான விஷயம், அந்த தேங்காயை சுட்டு எரிக்க கூடாது. லைட்டா கொஞ்சம் பறந்தால ஒண்ணும் இல்லை. இந்த பஞ்சு திரி அவ்வளவு ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட பஞ்சு திரியை வாங்கி கிழக்கு நோக்கி, விநாயகப் பெருமான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவர் எந்த திசையில இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வேண்டிய அந்த தேங்காயை உடைச்சு தேங்காய் எண்ணெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டே இல்லையா, அந்த திரி எரிய வேண்டிய திசை கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி அந்த கிழக்கு நோக்கி எரியும் போது நீங்க கொடுத்த பிரார்த்தனை, நீங்க சொன்ன அந்த வேண்டுதல் பகவானிடத்தில் போயும் சேரும். கண்டிப்பாக உங்களுடைய குறைகள், அந்த கஷ்டங்கள், அந்த சங்கடங்கள் அனைத்தும் தவிடுபொடியாக போகும். உங்க வாழ்க்கையில ஒரு மலர்ச்சி உண்டாகும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், பட்ட கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவீர்கள். இது நிச்சயம், எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பா ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க, வெற்றி உங்க பக்கம். வினை தீர்க்கும் விநாயகன், எத்தனையோ விநாயகர்ல எத்தனையோ பேர், எந்த விநாயகரும் பரவாயில்ல. நான் சொன்னேன் இல்லையா, முச்சந்தில இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடம் உங்களுக்கு ஏத்துற மாதிரி சூழல் இருந்தா கண்டிப்பா ஏத்தி வழிபட்டு பாருங்க. தேங்காயை சரியா உடைக்கணுங்க, நல்ல காயா வாங்கிக்கிறங்க. சரியா, தேங்காய் அழுகி போச்சு கஷ்டப்பட வேணாம், சரியா உடையிலே கஷ்டப்பட வேணாம், அடுத்த மாசம் ஃபாலோ பண்ணிக்கிற வேண்டியதான். கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த சங்கடகரா சதுர்த்தி, சங்கடகரா சதுர்த்தியில இதை நீங்க பண்ணி வாங்க. ஒரு தடவை பண்ணிட்டங்க, உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க நல்லா வந்தாலும் நமக்கு நம்மளுடைய நல்ல நிலைமைக்கு இந்த ஒரு தேங்காய் காரணமாக இருந்துச்சு. இந்த விநாயகப் பெருமான் அதால் நமக்கு நல்ல பலன் கொடுத்தாரு. இந்த பரிகாரத்தை 4 பேருக்கு சொல்லுங்க, அது 4 பேருக்கு சேரட்டும், அவங்க 4 பேர் நல்லா இருக்கட்டும். நல்ல விஷயத்த பகிர்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை. சரி, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பா 4 பேருக்கு போய் சேரட்டும், நல்லது நடக்கட்டும். மீண்டும் சந்திக்கலாம்.